ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க எங்கள் ஊரை சுற்றி பார்க்கலாம் மக்களே. நான் என்ன பண்ணேன், பழைய ஏரியாவில் இருக்குது எங்களுக்கு ரேஷன் கார்டு. சரி, இப்போ நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருந்து கொஞ்சம் அவுட்ரு உள்ள அங்கே வீடு கட்டி வந்தாச்சு. சரி, இந்த மாதம்தான் மக்களே, சரி நம்ம இருக்கிற ஏரியாவில் ரேஷன் கடையில் ஜாமானை வாங்கிக்கிறலாம், அவ்வளோ தூரம் போய் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எனக்கு நல்ல நேரம் வந்துச்சு. ஏன்னா இங்கிட்டு குடி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. 3ஆவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் நான் வாங்கவே இல்லை. அங்கே போய் தான் வாங்கினேன் பழைய கடைக்கு. பழைய கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநகரில் இருக்குது. நான் பஸ்ஸில் போய் ஜாமானை வாங்கிட்டு திருப்பி நான் அரிசி இதுகள்லாம் என்னால் தூக்கிட்டு வர முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் 1/4 மணி நேரம் ஆகும் நடக்கிறதுக்கே. இப்போ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். இது எவ்வளோ அவுட்ரான இடம்னு பாருங்கள். வீடு எங்கேயோ ஒன்று தான் இருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க, டெவலப் ஆகிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுறது, அப்படியே நடந்தால் வரணும். பஸ் வசதி கொஞ்சம் வீடுகள்லாம் ஜாஸ்தியாக வந்துருச்சு அப்படின்னா ஷேர் ஆட்டோ இதெல்லாம் ஏதாவது விடுவாங்க. இப்போ நாங்கள் பஸ்ஸை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். வேறு எதுவும் வராது இந்த பக்கம்லாம். எப்போயோ ஒரு தடவை மினி பஸ் வருது. பஸ்ஸுமே டயத்துக்கு தான் வருது. இப்படி ஒரு அவுட்ரு ஏரியாவில் வீடை கட்டிட்டோம். என்ன பண்ணுறது, சிட்டிக்குள்ளேலாம் வாங்குகிற வசதி நம்மளுக்கு கிடையாது, எங்களுக்கு கிடையாதா. அதனால என்ன பண்ணோம், அவுட்ரில் சரியான அவுட்ரு திருப்பரங்குன்றத்துலேருந்து அங்கிட்டு உள்ளே போகணும். ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். அப்போ என்ன பண்ணுறது, இப்போ பஸ்ஸு டயத்துக்கு தான் வருது. அப்போ பஸ் பிடிச்சி ஒரு நாள் போன மாதம் ரேஷன் கடைக்கு போயிட்டு நான் வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு மக்களே. 10 மணிக்கு போனேன், அந்த வீடு வர 4 மணி ஆயிடுச்சு. ஒரு ரேஷன் கடைக்கே இவ்வளோ ஒரு நாள் பொழுது போனால் எப்படி நான் ஜாமான் வாங்கி என்ன பண்ணுறது. இப்போ வீட்டில் இருக்கிறேன், சரியாக போச்சு. வேலைக்கு போனால் இதெல்லாம் தோதுப்படுமா. அதனால் என்ன பண்ணேன், நம்ம வந்த ஏரியாலேயே நம்ம ரேஷன் கடையில் போய் கேட்டு பார்ப்போம். இப்போ தான் எல்லா கடையிலையுமே கார்டு வச்சு வாங்கலான்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி நம்மளும் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன் மக்களே. இது ஸ்கூலு, அதாவது மாநகராட்சி ஸ்கூலு நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்குது. இங்கே 5 வரைக்கும் தான் இருக்குது பசங்களுக்கு. பால்வாடி இருக்குது, அது பக்கத்துலேயேவும் மாநகராட்சி ஸ்கூலெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது மக்களே, பழைய நினைவுகள்லாம் வருது. நம்மளும் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூலில் படித்தோம். சின்ன பிள்ளையாகவே இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் மக்களே. அப்படியே அந்த ஸ்கூலை தாண்டி போனோம்னா பஸ் ஸ்டாப் போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்தாங்க கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பூட்டி கிடக்கு பாருங்கள், யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பஸ் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது ரேஷன் கடையே. இதுதான் பஸ் ஸ்டாண்டு, எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தான். அங்கனக்குள்ளே ஒரு அம்மா வந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டேன், என்னம்மா ரேஷன் கடை பூட்டி இருக்கு அப்படின்னு. ஆமாம், நேற்று திறந்துருந்துச்சில அப்படின்னாங்க. ஓ, அப்போ இன்னி என்னைக்கு திறப்பாங்க அப்படின்னு. அந்த அம்மா எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னோட வம்பா இருக்குது, யாராவது இருந்தால் கேளுமா. நாங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை கடைக்கிட்ட, கடையும் பூட்டி கிடக்கு. சரின்னு போன மச்சான் திரும்பி வந்தாப்போ மனத்தோட இந்த மாதிரி அப்படியே திருப்பி வர்றேன் மக்களே. அதை பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்க, சுத்தனவு. அப்படியே வந்துட்டேன், வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது. அப்படியே நடந்து சரி இந்த வெயில், வேகாத வெயில், 11:30 மணி வெயில், சரி ஜாமானை வாங்கிடலான்னு ஆசையில் வந்துட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்கள், பூவெல்லாம் அழகாக இருக்குல்ல. சரி அப்படியே போன மச்சான் திரும்பி வந்த மாதிரி அப்படியே போயிட்டு திருப்பி ரிட்டன் வர்றேன் பாருங்கள். பார்த்துக்கங்க, இப்படி தான் இருக்கும் நான் இருக்கிற ஏரியா. நைட்டில் தெரு லைட்டும் கிடையாது, கும்முன்னு தான் கிடக்கும். அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட எரியிற லைட்டு தான், தெரு லைட் இருக்காது. இது எப்படியும் டெவலப் ஆகுறதுக்கு 5-6 வருஷம் ஆகும் மக்களே. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக தான் இருந்து ஆகணும். வேறு என்ன செய்கிறது, சிட்டிலலாம் நம்மளால் வீடு வாங்க முடியாது, கட்டவும் முடியாது.
அதனால் இதை அவுட்டரில் வாங்கி கட்டிட்டோம். ஆனால் நிறைய வசதிகளை இழக்கிற மாதிரி தெரியுது. ஒரு கடைக்கு டக்குன்னு போக முடியல, வர முடியல. திருப்பரங்குன்றம் போனால் கூட பஸ்ஸுக்கு எதிர்பார்த்து மணிக்கணக்காக உட்கார வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல மக்களே. சொந்த வீடுன்னு சொல்கிறோம், ஆனால் வீடு வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ சிரமத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு தயிர் வாங்க போகணுன்னா கூட 1/4 மணி நேரம் நடக்கணும். அப் அண்ட் டவுன் 1/2 மணி நேரம் நடக்கணும். 10 ரூபா தயிர் வாங்க, பார்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதான் லொக்கேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா. உங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற ஏரியாவும் எந்த மாதிரி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக